தம்பி வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தமிழருடைய ஆதரவை பெற்று இப்போ 8.2% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள வேறுபாடுனா நான் எதை சொல்கிறேன்னா அரசியல் அனுபவம் தான். இவங்க கட்சி ஆரம்பித்து 3 வருடங்கள் ஆக போகுது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக எந்த ஒரு போராட்டமுமே முன்னெடுக்கலை, எந்த ஒரு பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுத்து பேசலை. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க எந்த ஒரு பிரச்சனைகளுமே இவங்க குரல் கொடுத்து பேசலை. அதனால் நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமாக போராடி தடுத்து நிறுத்திருக்காங்க. பார்த்தா 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்காங்க. அதே மாதிரி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்காங்க. மீத்தேன் ஈத்தேன் இதெல்லாம் போராடி தடுத்து நிறுத்திருக்காங்க. இது இந்த மண்ணுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் ஆபத்தானதுன்னு மீத்தேன் ஈத்தேன் ஆராய்ச்சி செஞ்சு அதை போய்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே மாற்று அரசியலாக நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் வந்தப்போ நான் நினச்சேன் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக மாற்று அரசியலாக இருக்கும், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு நான் உட்பட நினச்சேன். ஏன்னா நான் ஒரு விஜய் ரசிகர், அதனால் நினச்சேன் நமக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வராருன்னு. போக 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 இங்கே இப்போ மாற்று அரசியல்னால் ஆல்ரெடி இங்கே எந்தெந்த கட்சி இருக்குது? அதிமுக இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகிட்ட இல்லாத கொள்கையை தான் நம்ம கொண்டு வரணும். இந்த கட்சிகிட்ட இல்லாத கொள்கையை தான் நம்ம கொண்டு வரணும். ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கட்சிகிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வராரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி மாற்று அரசியலாக இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். அங்கேயும் பெரியார் இருக்காங்க, அங்கேயும் அண்ணா இருக்காங்க. திமுகட்ட அதிமுகட்டி பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. மதிமுகட்டையும் பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. இவர்கிட்ட பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் வைத்து கொண்டிருக்கிற தலைவர்களே இவர் வைத்துக்கொண்டு அவர்கள் வைத்திருக்கிற தத்துவத்தையே இவர் வைத்துக்கொண்டு எப்படி மாற்று அரசியலாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கேள்வி. முதல் மாநாட்டில் 5 பேரை கொள்கை தலைவராக அறிவித்தார். அவர் அறிவித்த பிறகு இப்போது பெரும்பாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல தம்பியாக இருந்தார் விஜய், அப்புறம் எதிரி ஆகிட்டார். முதல்ல ஆதரித்தார், நான் என் தம்பி வந்தாலே என் தம்பி கூட சேர்ந்து வேலை செய்வேன், தம்பிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பேன் அப்படின்ட்டு ஜீ தமிழ் நிகழ்ச்சியிலலாம் சொன்னாங்க. பிகினுட்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க, இந்த பதவியெல்லாம் தருவேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மாறி மாறி பேசுகிறாரு, பச்சோந்தி மாதிரி பேசுகிறாரு, கதை விடுறாரு அப்படின்ட்டு சீமானை சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மாநாடு போடுற அக்டோபர் 27 இப்போன்னு நினைக்கிறேன், மாநாடு போடுற அன்னைக்கு காலையில் 10:30 மணி அளவில் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பாங்க. தம்பி விஜய் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பியை நிறைய முறை நான் தனியாக சந்தித்து பேசியிருக்கேன். அப்போது நான் தம்பிகிட்ட சொன்னேன், கொஞ்சம் மீன்கள் விளையாடுற குளம் இல்லை, கொடிய விஷங்கள் நிறைந்த முதலைகளுடைய குளம், அதனால் பார்த்து விளையாடணும் தம்பின்ட்டு ஒரு மூத்தவனாக, ஒரு அரசியலில் ஒரு 15 வருடம் அனுபவம் உள்ள ஒரு ஆளாக நான் தம்பிகிட்ட சொன்னேன், நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் காலைல 10:30 மணிக்கு. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் பேசும்போது 5:30 மணிக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன்னா கொஞ்சம் மீன்கள் விளையாடுற குளம் இல்லையே, அதில் ராட்சச முதல்ல வாயை பொழந்துக்கிட்டும் அப்படி இப்படியும் இருக்குமே, நான் அவங்களுக்கு நான் நம்ம ஸ்டைலில் ஒரு குட்டி கதை சொல்லிடலாமா அப்படின்ட்டு சீமான் அவர்கள் காலைல 10:30 மணிக்கு பேசினதை அண்ணன் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா விமர்சனம் செஞ்சு பேசியிருப்பாங்க. அப்போது குட்டி கதை இல்லை தம்பி, நான் தமிழர் வரலாற்றை கற்பிக்க வந்தவன், இது குட்டி கதை கட்டி கதையெல்லாம் ஆரம்பித்தது அண்ணன் விஜய் அவர்கள்ட்டேருந்து தான். அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்ல எதிர்த்து பேசியிருப்பாங்க. அப்போது ஒருவர் 15 வருட காலமாக எந்த தத்துவத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த தத்துவத்தை வேரோட பிடுங்கன்னு நினைக்கிறாரோ, எந்த தத்துவத்தை குழி தோண்டி கிட்டத்தட்ட மூடிட்டாரோ, அண்ணன் விஜய் அவர்கள் கையால் அதை நோண்டி அந்த தத்துவத்திற்கு தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டு வளர்க்குற மாதிரி ஆகுது. இப்போ அந்த 10 லட்சம் இளைஞர்களுக்கும் முதல் மாநாட்டில் கூடியிருக்காங்களா 10 லட்சம் இளைஞர்கள், அவங்களுக்கு தவறான தத்துவத்தை நம்ம கற்பிக்கக்கூடாது, தமிழ் தேசத்தை தான் கற்பிக்கணும், தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை பற்றி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இவர் இல்லை திராவிடம் தான் அப்படிங்கிறார், இல்லை பிரபாகரன் கிடையாது ஐயா பெரியார் அவர்கள் தான் அப்படிங்கிறாரு, எம்ஜிஆர்னா யார் தெரியுமில அப்படின்னு பேசுகிறாரு, பழனி பாபானா யாருன்னு சொல்ல மாட்டார். அப்போ முழுக்க அது ஏமாற்று அரசியலாக தான் இருக்குது. திமுக அதிமுக கட்சிகள் செய்கின்ற காப்பி பேஸ்ட் அரசியலை தான் அண்ணன் விஜய் அவர்கள் செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சிருக்கிற கொள்கையில் நிறைய மாறுபாடுகள் இருக்குது, மாற்றத்திற்கானதாக இருக்குது, நாளைய தலைமுறையினருக்கு முக்கியமாக இருக்குது. இவர் என்ன பேசுகிறாருன்னா, 2 பேருக்கும் தான் போட்டியே, திமுகவை ஒழிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசுகிறார். அது மட்டுமல்ல அரசியல், இங்கே உள்ள வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல். உலகிலே உள்ள பணக்காரரான எலான் மஸ்க் சொல்கிறாரு, பணம்லாம் பெருசு இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் ஃபுல்லாக டிஜிட்டல் பரிவர்த்தனை ஆகிடும், ஃபோன்லேயே அமௌண்ட்டு மாற்றிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம எதன் மீது கவனம் செலுத்தணும்னா சக்திகள் மீதும் வளங்கள் மீதும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு எலான் மஸ்க். வளங்கள்னால் இதுதான்,
ஆமாம், நீர்வளம், நிலவளம், மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், இதுதான். இந்த வளங்கள் பற்றி இவர் பேசியிருக்காருன்னு கேட்டால் கிடையாது. எம்ஜிஆர்னா யார் தெரியுமிலன்னு பேசுகிறாரு, பெரியார்னா யார் தெரியுமிலன்னு பேசுகிறாரு, ரெண்டு பேருக்கும் தான் போட்டியே அப்படின்னு பேசுகிறாரு. இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் ஊரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் இருக்குல்ல, இயக்கங்கள் பேசுகிறவங்க பேச்சு இது. ஆனால் மாற்றத்துக்கான ஒரு பேச்சாக இருக்கா? இது வரைக்கும் ஏன் வளங்கள் பற்றி பேசலை? இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுகிறது, அதை பற்றி பேசலை. கேரளாலேருந்து கழிவுகள் கொண்டாந்து கொட்டுறாங்க, அதை பற்றி பேசலை. இப்போ காவிரி, முல்லைப்பெரியாறு, பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகள் பற்றி அவர் பேசலை. இப்போ இதை பற்றிலாம் பேசினா தானே தண்ணி வரும். ஆனால் அவர் சொல்கிறாங்க 250 கோடி பணத்தை விட்டுட்டு வரேங்கிறாங்க. அப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய அடுத்த படம் இதை பற்றியும் பேசுனா, இப்போ காவேரி பற்றி பேசினா கர்நாடகாவில் படம் ஓடாது, இப்போ பாலாறு பற்றி பேசினா ஆந்திராவில் ஓடாது, இப்போ முல்லை பெரியாறு பற்றி பேசினா கேரளாவில் ஓடாது. இப்போ அடுத்த படம் ஓடணும், அது ஒன்றா தான் எனக்கு சம்பளம் வரும். இவன் தண்ணி திறந்து விட்டாலும் பரவாயில்ல, என்னட்ட காசு இருக்குது, நான் வாங்கி குடிச்சுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்பதற்காக அவர் இந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேசலை. அப்படி இருக்கும்போது இது மாற்று அரசியலா ஏமாற்று அரசியலான்னு அண்ணன் விஜய் அவர்கள் ஆதரிக்க இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது இளைஞர்கள் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம தான் விஜய் அவர்கள் எது பேசினாலும் அதுக்கு வந்து டிவிக்கேன்னு தான் கத்துறாங்களே தவிர அப்படின்னா கண்மூடித்தனமாக விஜய் மேலே அவ்வளோ பிரியம். கண்மூடித்தனமாக பிரியணும் இல்லை, எனக்கும் அண்ணன் விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு படத்துலேயும் அவருடைய நடிப்புகள், அவருடைய அசைவுகள் நல்லா பாடவும் செய்வார். அதனால் அண்ணன் விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல் இருந்ததுனால எப்படி வந்து நமக்கான தலைவர் அவர் இல்லை அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஏன் இப்போ அந்த அரசியல் புரிதல் வந்ததுன்னா, இப்போ திமுக அதிமுக பார்த்தா ஒரே குட்டையில் ஒரு மட்டும்னு ஐயா காமராஜர் அவர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க மாற்று அரசியலாக இருக்க முடியாது. இப்போ இங்கே நாம் தமிழர் கட்சி பார்த்தா எல்லாவே நான் ஆட்சிக்கு வந்தால் மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறது மத்தியில் நான் ஆட்சிக்கு வந்தால் இலவசத்தை ஒழிப்பேன் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தான் பேசினாங்க. ஆனால் இதே அண்ணன் விஜய் அவர்களும் மிக்சியை தூக்கி போட்டு உடைச்சாங்க. இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும், ஒரு மோட்டார் பைக் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போது மோட்டார் பைக்கு கார் எல்லார் வீட்லேயும் இருந்துடும், குடிக்க தண்ணியும் சோறும் இருக்குமாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. விவசாய நிலங்கள் முழுக்க அழிக்கப்பட்டுட்டு இருக்கு, அதை பற்றி இவர் இங்கே பேசுகிறது இல்லை. அதனால இவர் மேலே எனக்கும் ஒரு இதாக இருக்குது. நாளைக்கு ஜனநாயகன் படம் வந்தாலும் முதல் ஆளாக டிக்கெட் வாங்கிட்டு நான் படம் பார்க்க போவேன். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர். ஒரு நடிகனை திரைப்படத்தில் தலைவனாக வச்சு பார்க்கலாம், ஆனால் மக்கள் தளத்தில் தலைவனாக வச்சு பார்க்க முடியாது. இணையதளத்தில் வேணால் அவர் பேசுகிறது, அவருடைய ரசிகர்கள் வந்து ஃபயர் விடலாம், மக்கள் களத்தில் அது முடியாது. இணையதளத்தை விட்டே தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி மக்கள் களத்துக்கு வரலை. இன்றைக்கி இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ, ட்விட்டர்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ போஸ்ட் போட்டுட்ருக்க, வீடியோ போட்டுட்ருக்க, ரீல்ஸ் போட்டுட்ருக்க பெரும்பாலானோர் களத்துக்கு வந்து வேலை செய்யலை. களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க கவின் படுகொலைக்கு வந்து பேசியிருப்பாங்க, தூய்மை பணியாளர்களை நேராக போய் சந்திச்சிருப்பாங்க, காவிரி பிரச்சனை பற்றி பேசியிருப்பாங்க, இந்த கழிவுகள் கொட்டுறாங்க கன்னியாகுமரியில் வந்து அதை போராடி தடுத்து நிறுத்திருப்பாங்க. இது எதுவுமே இவங்க பண்ணாமல் முழுக்க இணையதள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டு நம்ம இணையதளத்தில் போட முடியுமா? முடியாதுல்ல. ஒவ்வொரு ஸ்கூலில் போயிட்டு அங்கே தானே எலெக்ஷன் பூத் இருக்கும், அங்கே தானே நம்ம போயிட்டு போடுவோம். இவங்க பண்ணுறது வந்து ஒரு அறியாமை, ஒரு புரிதலில் இருக்காங்க. இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படலை. அவங்க அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்கன்னா எந்த ஒரு நடிகரையும் ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க தானாகவே சிந்திக்க தொடங்கிடுவாங்க. அவர்களுக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, கோட்பாடுன்னா என்னன்னு தெரியாது. அதுக்காக நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு புரிதல் வர காலம் எடுக்கும். காலம் எடுக்கிறதுக்காட்டி இங்கே எதுவும் ஆகாது, எல்லாம் பாலைவனமாக போயிடும். அப்போ தான் தோணும், ஆகா அன்னைக்கு அந்த கட்சியை நாம் தமிழர் கட்சியில் சரியாக பேசிகிட்டு இருந்தாங்க, அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தார். நம்மளுடைய ஒரு அலுப்பு சலுப்புக்காக நம்ம அவரை தப்பாக சித்தரித்து நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டோம். இன்றைக்கி நம்ம சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் தட்டு கட்டி நிற்கிறோமே, நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோமே, ஐயோ அப்படின்ட்டு ஒரு காலத்தில் தோணும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் தோணும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சிந்திப்பாங்க. சிந்திக்கும் போது அப்போ எதுவுமே பண்ண முடியாது. அப்பயும் சோகமாக ஒரு ஸ்டேட்டஸு, ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டுட்டு கம்முன்னு போக வேண்டியதான். நீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சாக வேண்டியதான்.